வணக்கம் தான். இன்னைக்கு நம்ம சென்னை பத்தின ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், சென்னைக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா. அது ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. இந்தியாவிலேயே 30% ஆஃப் த கார் சென்னையில தான் மேனுஃபேக்சர் ஆகுது. BMW, ஹோண்டாய், ஃபார்ட் அதெல்லாம் இங்க தான் அசம்பிள் ஆகுது. ஸோ இதனால தான் சென்னைக்கு டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு நேம் வந்துச்சான். தெரியுமா உங்களுக்கு? நெக்ஸ்ட் ஒரு வைல்ட் ஃபேக்ட் கேட்க ரெடியாடா நீங்க? இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஜூ எது தெரியுமா? 160+ ஸ்பீஷியஸ், 2500+ அனிமல்ஸ் அண்ட் ஏஷியாலே டாப் ஜூ லிஸ்ட்ல இருக்கிற ஜூ நம்ம சென்னையில இருக்கு. நம்ம வண்டலூர் ஜூ தான். என்ன ஒரு அனிமலையும் பார்க்கறதுக்கு வேற ஊருக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அனிமலும் அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குமா? தெரியுமா உங்களுக்கு? நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பீச்சுக்கு போலாமா? வேர்ல்ட் செகண்ட் லாங்கஸ்ட் பீச் எது தெரியுமா? 13 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச். வாக்கிங் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா சன்செட் ஆயிரும் நீங்க அதை சுத்தி வரதுக்கு. ஃபாரினர்ஸ் கூட மெரினாக்கு வாவ் வாட் அ கோஸ்ட் போஸ் எடுக்கிறாங்க. பட் நம்ம மக்கள் மிளகா பஜ்ஜுக்கும் அப்பளமும் சாப்பிடுறதுக்காக பீச்சுக்கு போறாங்க. என்ன பீச் தெரியுமா? மெரினா பீச் தான். பீச் தான்டா சென்னைக்கு ஹார்ட் பீட்டே. தெரியுமா உங்களுக்கு? அடுத்த ஒரு பில்டிங் பத்தி தான் சொல்ல போறோம். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்கை ஸ்கிராப்பர் எதுன்னு கேட்டா எல்லாருமே சென்னை LIC பில்டிங் தான் சொல்லுவாங்க. அது 1959ல 15 ஃப்ளோர்ஸ் வச்சு கட்டினாங்களாம். அப்போ 15 ஃப்ளோர்ஸ் தான் பெரிய ஹைட்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. சென்னையில LIC பில்டிங் தான் அப்போ சிட்டிக்கு மாடர்ன் ஃபேஸே கொடுத்துட்டாண்டா. தெரியுமா உங்களுக்கு? நெக்ஸ்ட், சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஸ்டுடியோ எங்க இருந்தது தெரியுமாடா உனக்கு? நம்ம சென்னை AVM ஸ்டுடியோஸ் தான். 1945ல ஸ்டார்ட் பண்ணாங்க. MGR, சிவாஜி, கமல், ரஜினி இந்த லெஜண்ட்ஸ்லாம் வாக் பண்ண ஃப்ளோர்ஸ் தாண்டா இது. தெரியுமா உங்களுக்கு? ஸோ சென்னைனா வேற லெவல். கார்ஸ் இருந்தா ஃபேக்டரி ரெடி, லயன்ஸ் இருந்தா ஜூ ரெடி, ஸ்டார்ஸ் இருந்தா AVM ரெடி அண்ட் பீச் இருந்தா பட்ஜ் ரெடி. சென்னை நான் சொல்லல, ஹிஸ்டரி சொல்லுது.